என் பேர் செலினா. நான் ஒரு 8 இயர்ஸாக வந்து இந்த விலங்குகள் நல சேவையில் தான் இருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்து எங்களோட இதை வந்து ஒரு அமைப்பாக நான் பதிவு பண்ணேன். HARPன்னு சொல்லிட்டு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஃபார் அனிமல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நான் பதிவு பண்ணேன். அதுக்கு மெயினான காரணம் என்னதுன்னா, நிறைய இடங்களில் நம்ம ஒரு பதிவு பெற்ற அமைப்பாக இருக்கும்போது தான் நம்மளுடைய வாய்ஸ் கேட்குறாங்க. அதோட கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வுக்கான வழியில் நான் இறங்கியிருக்கிறதுனால நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த மாதிரி அநியாயமாக நடத்தப்படுறவங்களுக்காகன்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் தான் இந்த கேஸும் வருது. இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய ஏரியாவில் சரவணம்பட்டியில் அழகு நகர், லக்ஷ்மி நகரில் வந்து 4 இயர்ஸ் அவங்க ஃபீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த காசில் வந்து அங்கே இருக்கிற நாய்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ அங்கே வந்து இத்தனை நாளும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ரீசெண்டாக அங்கே வந்து குடிமாறி வந்த ஒரு சிலரால், ஒரு சொல்லப்போனால் ஒரு 5-6 பேரால் மெயினாக வந்து நீங்கள் வந்து போடக்கூடாது, நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல தெருக்களில் போடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த தெரு மூலையில் போட்டிருக்கிறா, அங்கேயும் போடக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. அது கேட்டப்போ வந்து ஆமாம், நாய்கள் போடக்கூடாது, ஏன்னா நாங்கள் நல்ல வசதியாக வீடு கட்டி இருக்கிறோம், அந்த இடத்துல அசிங்கம் பிடிச்ச மாதிரி நாய்கள் இருக்கக்கூடாது, அதுங்க சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை அப்படி நீங்கள் சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன், நான் போடத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறா. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி பண்ணேன்னு சொன்னால் வந்து அவளை வந்து நிறைய டைம் வந்து அவங்க வந்த உடனே அவங்க வந்து நியூஸ் பாஸ் பண்ணி நைட்டு 10:30க்கு கூட வர்றாங்க. வந்து எல்லோரும் கூடி வந்து இருந்துட்டு அந்த தடியால் அந்த நாய்களை ஹராஸ் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த பொண்ணையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு. நீ அப்படி போட்டேன்னு சொன்னால் உன் மேலே திருட்டு பட்டம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க வெஹிக்கிளை வந்து தட்டி விட்டு காற்றெல்லாம் பிடுங்கி விட்டு அவங்க போக வந்து இந்த போரா பாரு திருடின்னு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் பின்னாலே கத்திட்டு போயிருக்கிறாங்க அந்த பொண்ணோட வீடு வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா, அவங்களோட ரெசிடென்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னதுன்னா, இத்தனை நாள் வரைக்கும் அவங்களாம் 15 இயர்ஸ் 20 இயர்ஸாக அந்த இடத்துல இருக்கிறவங்க, இத்தனை நாள் ப்ராப்ளமே இல்லை மேம், இப்போ தான் ரீசெண்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்க, நாங்கள் எல்லோரும் வந்து இருக்கிற விலங்குகளை பார்த்துக்கணும், ஸ்டெரிலைஸ் பண்ணணும், அந்த அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தான். இந்த பொண்ணு சோறு போடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து வேகமாக காரை ஏற்றிட்டு வந்து நிறைய வந்து நாய்களை கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, அந்த இது நான் அவங்களுக்கு தரேன், எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரி குட்டி போட்டு இருக்கிறத வந்து அப்படியே ரேஷாக வந்து டிரைவ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து பார்த்து அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு குட்டி தப்பிச்சு இருந்தது, அந்த குட்டியை நாங்கள் வளர்த்துட்டு வந்தோம், அதையும் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணலான்னு இருந்தோம், அதையும் வந்து வேகமாக கார் ஏற்றி அது 2 துண்டாக பிஞ்சு போகிற அளவுக்கு வேகமாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரி ஹிட் பண்ணிவிட்டு எங்கள் கண்ணு முன்னாலே ஹிட் பண்ணிட்டு போனாங்க. இந்த பொண்ணு வந்து அதை சொல்லியிருக்கிறா. அதில் வந்து அவளால் ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியல. ஒரு ஒயிட் காரு, அது Z முடியும், 110 நம்பர் இருக்குங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறா. ஸோ இதனால் இதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறா, இந்த பொண்ணு வந்து போலீஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறா. 2-3 டைம் பண்ணும்போது அவங்க கூப்பிட்டு இவளை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி வந்து மிரட்டி அவங்க ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. அது அந்த பொண்ணு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. அதனால் அதை வந்து சமூக ஆர்வலர் ஒருவர் என்கிட்ட வந்து அதை சொன்னார். அப்போ நான் வந்து சரின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் நடவடிக்கை எடுத்தேன். 8ஆம் தேதி முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்புறம் தேர்தல் வந்ததுனால அன்னைக்கு வர சொன்னாங்க, ஒரு 4 to 3 days பேக் வர சொன்னாங்க. வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் இதை வந்து பார்க்குறேன், அந்த இடத்தையும் வந்து பார்க்குறேன், இவ போடுற சாப்பாடு சரியாக இருக்குதான்னு பார்க்குறேன் எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அந்த சாப்பாடுலேயுமே கூட நாங்கள் பொதுவாக எல்லா ஃபீடர்ஸுமே என்ன போடுவோம்னா, கோழி அதில் வந்து அந்த மக்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சில போர்ஷன், அந்த நெக்கு, கால் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நாங்கள் குக் பண்ணி போடுறது அப்படின்னு. ஆனால் அங்கே உள்ளவங்க வந்து அதை வேறு மாதிரி சொல்கிறாங்க. கோழி கழிவுகளை பச்சையாக போடுறா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பொய்கள்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சிலர் தான், மற்ற எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ப்ரோவாக தான் இருக்கிறாங்க, அதை என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க தான் அதே மாதிரி நாங்கள் சொல்லி அங்கே ஸ்டெரிலைஸும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குட்டிகளும் அடாப்ஷனுக்கு போயிருக்குது. இப்போ ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இவ்வளோத்துக்கும். அங்கே ஒரு 5 தெருக்கு நான் போய் பார்த்தேன். டோட்டலாகவே ஒரு 15 டாக்ஸ் தான், ஒரு தெருவுக்கு 3 அல்லது 2. அந்த தெருவுமே ரொம்ப லாங் ஸ்ட்ரீட்ஸ் தான். அதில் பார்க்கும்போது லிட்ரலாக நான் இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம போனால் தான் இங்கே ஒரு நாய் அங்கே ஒரு நாய் இருக்குது. ஆனாலும் இந்த டாக் ஹேட்டர்ஸுங்கிற ஒரு குரூப், அதனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஏரியாவாசிகளும் என்கிட்ட சொன்னது அதுதான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, போலீஸ் என்ன சொன்னாங்க? போலீஸ் வந்து முதல்ல வந்து SI விசாரிக்கும் போது அவங்க ரொம்ப முரட்டாட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால இது வேலைக்காகாது, ஏன்னா அவர் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. இதை வந்து இன்ஸ்பெக்டர் மேம் தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நாங்கள் போகும்போது இன்ஸ்பெக்டர் மேம் விசாரிச்சுட்டு இது வந்து எனக்கு நான் இதை ஃபர்தராக நான் வந்து இது பண்ணணும், மேலிடத்துலையும் இவங்க போடுற ஃபுட் கரெக்டாக
அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ஸ்பாட் வந்து ஆக்சுவலாக அது டெரிட்டோரியல் அனிமல்ஸ் தான், அந்தந்த இடங்களில் நம்ம ஸ்பாட்டு கொடுக்கணும். அதுக்கு இல்லாமல் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது போடுங்க அப்படின்னா அப்படி வராது. அப்படியே நம்ம இது பண்ணாலும் சண்டை தான் நடக்கும். ஸோ அதை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இது காமாக நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க பாட்டில் இருந்துக்குவாங்க. இல்லைன்னா பசியில் அங்கே இங்கே ஓட குப்பையை கிளற. ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு விசாரிச்சாங்க. இன்றைக்கி வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நம்ம போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டேஷன்லேருந்து இன்னும் கிளம்பலையாம். நான் இங்கே அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே. பேர் ஜெனிஃபர். நான் சரவணம்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கமிஷனரும் சாப்பாடு போடலான்னு சொல்லியிருக்காங்க நாய்களுக்கு. ஆனால் குழந்தைங்க விளையாடுற இடத்துல போடக்கூடாது, மற்ற இடங்களில் போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஏரியாவில் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அழகு நகரில் போட்டுட்ருக்கேன். சரவணம்பட்டியிலேருந்து அழகு நகருக்குள்ளே போட்டுட்ருக்கேன், லட்சுமி நகருக்குள்ளே போட்டுட்ருக்குறேன். அதனால் வந்து அவங்க போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் 10 மணிக்கு மேலே போடலாம், தாராளமாக சாப்பாடு போடலாம், யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு ஸ்டேஷன்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை நாளாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இதை நான் 15 வருஷமாக நாய்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்குறேன். போடக்கூடாதுன்னு சொன்னது யாருங்க? அந்த பகுதி மக்கள் என்ன சொன்னாங்க? போடக்கூடாதுன்னு ஒரு 4 பேர் தான் சொன்னாங்க, எல்லாரும் சொல்லலை. அவங்க நாய் வளர்த்திட்டு இருக்காங்களா? அவங்க நாய் வளர்த்தல, தெரு நாய்கள் தான் சார். நீங்கள் இப்போ சாப்பாடு போடுறது எல்லாமே தெரு நாய்கள்? நான் சாப்பாடு போடுறது எல்லாமே தெரு நாய்கள் தான். ஃபஸ்ட்டு எந்த டைமிங்க்கு போட்டுட்டு இருந்தீங்க? ஃபஸ்ட்டு அதே டைமிங் தான் போட்டுட்டு இருந்தேன். 9:30லேருந்து 10:30க்குள்ளே போட்டு முடிச்சிருவேன். ஈவினிங்க்கா? நைட்டு அதுதான் ஈவினிங் தான். ஈவினிங் தான், டே டைமில் இல்லை? இல்லை, எப்போயுமே ஈவினிங் 9:30லேருந்து 10:30க்குள்ளே போட்டு முடிச்சிருவேன். இப்போ இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ் வந்துருந்தீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி தான் வர சொல்லியிருந்தாங்க, வந்திருக்கிறோம். அவங்க போடலாம், தாராளமாக போடலாம், இது நம்ம கடமை, இது போடுறது நம்ம கடமை. அதனால் நீங்கள் போடலாம், யாருக்கும் பயப்பட தேவையில்லை, பயமுறுத்தக்கூடாது யாரும் சாப்பாடு போடுறவங்களேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்கள எப்பயுமே பயமுறுத்தக்கூடாது, அவங்க சாப்பாடு போடலாம், அது அவங்க உரிமை, நம்ம கடமையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அவங்களுக்கு இந்த ஐடியா, இந்த நாய்களுக்கு சாப்பாடு போடணுன்ற ஐடியா இருக்குது? சாப்பாடு போடுறோம், பாவம் சாப்பிடணுன்னு தான் போடுறோம். 3 நேரம் நம்ம சாப்பிட்றோம், அதுக்கு ஒரு நேரமாவது நம்ம கொடுக்கணும்ல, அதுதான். என் பேர் செலினா. நான் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஃபார் அனிமல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஹார்ப்புங்கிற இது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட ட்ரஸ்டியாக இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து போடுறத தடுக்கிறாங்க, ரொம்ப பயமுறுத்துகிறாங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் இதில் தலையிட்டேன். இப்போ வந்து அந்த போலீஸில் அதை முதல்ல விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கமிஷனருக்கு எஸ்கலேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கன்னு கரெக்டாக தெரியலை. அப்புறம் கமிஷனர் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அந்த பொண்ணு வந்து லேட் நைட் தான் போடுறாங்க, அது கரெக்டு தான், அந்த இடத்துலையும் போய் பார்த்தோம், லிமிட்டடாக தான் இருக்குது. அதையும் கூட எங்கள் பிராணிமித்ரன் அவங்கள்ட்ட சொல்லி வந்து அவங்க கருத்தடையெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான், நீங்கள் போடலாம், யாரும் உங்களை வந்து தடுக்கக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. அது வந்து அந்த சட்டங்கள்லாம் அவர் சொன்னார், அவருக்கு தெரிஞ்சிருக்குது சொன்னார். ஸோ நீங்கள் வந்து இதை தொடர்ந்து செய்யலாம். யாராவது இனிமேல் உங்களை தடுத்தாங்கன்னாலோ பயமுறுத்தினாலோ அடுத்தது எஃப்ஐஆர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.